வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. சத்தியம் சத்தியமே நிகழ்ச்சி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். உங்களை இந்த நன்னாளிலே சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியுள்ளவர்களாக காணப்படுகிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய செய்திகள் மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான அழைப்புகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நேரடியாக தொலைபேசி வாயிலாகவோ அல்லது குறுஞ்செய்தியாகவோ பல விதங்களிலே நாம் செய்திகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தடைகிறது. ஆனால் கடவுளிடமிருந்து நம்மை எல்லாம் உண்டாக்கின மெய்யான இறைவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வரக்கூடிய செய்திகள் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனையும், விசேஷமாக உங்களை, அது மகிழ்ச்சிக்குள்ளானதாகவும் மிகப்பெரிய நம்பிக்கையூட்டக்கூடிய செய்தியாகவும் காணப்படுகிறது. ஆகவே அந்த நம்பிக்கையின் மகிழ்ச்சியின் செய்தியை நாம் எப்படியாக பெற்றுக்கொள்கிறோம் என்று பார்க்கும் பொழுது, அவர் எழுதி கொடுத்த பிழையற்ற வேதத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். இது எல்லா காலத்திற்கும் எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தக்கூடிய மிக நேர்த்தியான, களங்கமற்ற, பொய்யற்ற ஒரு செய்தியின் வார்த்தையாக இது காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய அழைப்பின் செய்தி ஒவ்வொரு மனிதனையும் குறிப்பிட்ட நேரத்தில் அது வந்தடைகிறது. இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கட்டாயமாக அவருடைய அழைப்பின் செய்தியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் விரும்புகிறார். அவருடைய இந்த செய்தியை நீங்கள் கேட்டு உங்களுடைய உள்ளத்தை அவரிடம் தரும்படியாக அவர் அழைக்கிறார். ஒரு சிறு கதையை உங்களுக்கு முன்பாக வைத்து வேதாகமத்திலிருந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வசனத்தை உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். அநேக மக்கள் பல்வேறு விதமான சந்தர்ப்பங்களினூடே கடந்து செல்கிறார்கள். அப்படியாக ஒரு மனிதன் தன்னுடைய மிகப்பெரிய சந்தோஷம் என்று நினைத்து அவன் உலகம் முழுவதையும் சுற்றி பார்க்க ஆசைப்பட்டான். பல நாடுகளுக்கு அவன் சுற்றி அந்த நாட்டினுடைய வரலாற்று காரியங்கள், நடந்த நிகழ்வுகளினுடைய இடங்கள், அருங்காட்சியகங்கள், அரண்மனைகள் மற்றும் பல்வேறு விதமான இடங்களை சென்று பார்ப்பது அவனுடைய வாடிக்கையாக காணப்பட்டது. வருடத்திற்கு ஒரு முறை அவன் விடுபெடுத்து கொண்டு இப்படியாக பல இடங்களுக்கு அவன் செல்வதுண்டு. அப்படி சென்று அந்தந்த நாடுகளிலே அதை காணும் பொழுது தன்னுடைய வாழ்க்கைக்கான நோக்கத்தை நான் அடைந்து கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணம் அந்த மனிதனுக்கு காணப்பட்டது. ஆகவே அவனுடைய பிரயாணங்களில் பெருவாரியாக வான்வழி பிரயாணமாக காணப்பட்டது. சில மாதங்களுக்கு பின்பாக அவர் இப்படியாக நினைத்தார், நான் ஒரு நீண்ட நெடிய கடல் பிரயாணத்தை மேற்கொள்ள வேண்டும். அந்த கடல் பிரயாணத்திலே என்னுடைய இருதயத்திற்கு மிக சந்தோஷமான நிகழ்வுகளை அங்கே நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அவர் நினைத்து கடல் பிரயாணத்தை மேற்கொள்ள ஒரு புது முயற்சியாக அதை செய்ய ஆரம்பித்தார். பொதுவாக கடல் பிரயாணம் பண்ணக்கூடியவர்கள் அதற்கான வழிமுறைகளை அறிந்து கொள்வார்கள். இவர் ஒரு அடிப்படையிலான சில காரியங்களை அறிந்து கொண்டாலும் அவர் பொதுவாக கடல் பிரயாணத்திலே அதிகமாக சென்று வந்த ஒரு நபரும் அதற்கான அனுபவமும் இல்லாதவராக இருந்தார். இப்படியாக நீண்ட நெடிய ஒரு கடல் பிரயாணத்தை மேற்கொள்ளும் பொழுது தற்செயலாக அவருடைய கடல் பிரயாணத்திலே ஒரு புயலை சந்திக்க நேர்ந்தது. அந்த புயல் மிகவும் கடுமையானதாக காணப்பட்டது. ஒருவரும் எதிர்பார்த்திராத பெரிய ராட்சத அலைகள் காணப்பட்டது. பல மீட்டர் அடி உயரங்களுக்கு அந்த அலைகள் எழும்பினது. புயலிலே தப்புமா என்ற கேள்வி இந்த மாலுமிகளுக்கும் இதில் இருந்த மற்ற பயணிகளுக்கும் எண்ணங்கள் ஒவ்வொன்றின் பின் ஒன்றாக ஒவ்வொருவருக்காக தோன்ற ஆரம்பித்தது. இந்த பிரயாணம் இவ்வளவு கடுமையானதாக இருக்கிறதே, நாம் தப்பி பிழைப்போமா என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு காணப்பட்டது.
ஆனால் இந்த மனிதருக்கோ அப்பேற்பட்ட எந்த ஒரு எண்ணமோ பயமோ காணப்படவில்லை. ஏனென்றால் இது தனக்கு ஒரு மிக அதிகமான ஆர்வத்தை அது ஊட்டக்கூடியதாக, அதிகமான ஆர்வத்தை ஊட்டக்கூடிய ஒரு பயணமாக காணப்படுகிறது என்று மேலும் மேலும் தன்னுடைய இருதயத்திற்குள்ளாக சிலாகித்து கொண்டு சந்தோஷிக்கக்கூடிய ஒரு நபராக இவர் காணப்பட்டார். இதனுடைய ஆபத்து தன்மையை அவர் உணரவில்லை. இப்படி பல கப்பல்கள் பல புயல்களை கடந்து சென்றிருக்கிறது. இந்த கப்பலும் பல புயல்களை சந்தித்திருக்கிறது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அல்ல என்று சொல்லி அவருடைய கையில் இருந்த புகைப்பட கருவியை எடுத்து புகைப்பிடிக்கவும் அதை வீடியோ ரெக்கார்ட் செய்வதற்கும் அவர் முற்பட்டார். எல்லாவற்றையும் அவர் புகைப்படம் எடுத்துக்கொண்டிருந்தார். தனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அதிலே அவர் கிடைத்ததாக எண்ணிக்கொண்டார். ஒவ்வொரு மணி நேரத்திற்கு ஒரு முறை அவர் புகைப்படங்களை எடுத்து அதை மின்னஞ்சல் மூலமாக இமெயிலோ அல்லது வாட்ஸ்அப்பிலோ மற்றவர்களுக்கு தன்னுடைய குடும்பத்தாருக்கு பகிர்ந்து கொள்வது அவருடைய வாடிக்கையாக இருந்தது. இந்த ராட்சத அலைகளுடைய பேராபத்தையும் அந்த கடலுடைய மிகப்பெரிய தாக்கத்தையும் அவர் உணர்ந்து கொள்ளவில்லை. மாறாக ஒரு அசாதாரணமான ஒரு நம்பிக்கை அவருடைய வாழ்க்கையை பற்றி கொண்டது. மிகப்பெரிய இந்த புயல்கள் அடித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே சற்றும் எதிர்பாராத நேரத்திலே கப்பலானது மிகப்பெரிய தத்தளிப்புகளுக்குள்ளாக சென்று அதனுடைய சில மிக முக்கியமான பாகங்கள் மற்ற பாறைகளோட மோதி அது காயப்பட துவங்கினது. சிறிது நேரத்திலே வேறு வழி இல்லாமல் அதில் இருந்த மாலுமிகள் இப்படியாக சொன்னார்கள், நாம் பிழைக்க வேண்டும் என்றால் இந்த பாதுகாப்பு கவசத்தை, லைஃப் ஜாக்கெட், இதை நாம் போட்டுக்கொண்டு மற்ற சிறிய படகுகளின் மூலமாக அருகில் இருக்கக்கூடிய தீவுகளுக்கு நாம் கடந்து செல்லலாம். அந்த தீவுகளை சென்றடைவதற்கு ஏறத்தாழ நமக்கு 8 மணி நேரம் முதல் 12 மணி நேரம் வரைக்கும் அது செல்லும். அப்படி நாம் சென்றோமானால் நாம் தப்பி பிழைக்க முடியும். அங்கிருந்து மற்ற அண்டைய தேசத்தினுடைய உதவிகளோடு நாம் நம்முடைய சுய தேசத்திற்கு சென்றடையலாம் என்ற எச்சரிக்கையை அவர் விடுத்தார்கள். இவருக்கு மேலும் அதிகமான ஆர்வம் வந்தது. ஆஹா, என்னுடைய வாழ்க்கையில் இப்படியான ஒரு புயலையும் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தையும் பார்க்கவில்லை என்று சொல்லி தன்னுடைய கேமராவை எடுத்துக்கொண்டு திரும்பமாக புகைப்பிடிக்க அவர் ஆரம்பித்தார். அப்படி செய்து கொண்டே இருக்கும் பொழுது தனக்கு அதிகமான நீச்சலும் தெரியும், நான் ஏற்கனவே பல வருடங்கள் கற்று தேர்ந்திருக்கிறேன் என்ற எண்ணத்தோடு ஒரு கையிலே புகைப்படத்தை எடுத்துக்கொண்டும் இன்னொரு கையிலே அவர் இந்த லைஃப் ஜாக்கெட் எல்லாம் போட்டுக்கொண்டு நான் இதற்கான முயற்சியை எடுப்பேன் என்று சொல்லி அவர் இப்படியே செயல்பட்டார். சிறிது நேரத்திலே மாலுமிகள் அந்த சிறிய கப்பல்களை, லைஃப் போட்டை அவர்கள் இயக்க ஆரம்பித்தார்கள். அதிலே ஒவ்வொருவராக அதிலே இறங்க ஆரம்பித்தார்கள். ஆனால் இந்த நபர் நினைத்தார், அவ்வளவு தூரம் நாம் செல்ல வேண்டிய அவசியமில்லை, 8 மணி நேரம் பயணப்பட வேண்டிய அவசியமில்லை, 4 மணி நேரத்திலே அடுத்த ஒரு தீவு இருக்கிறது, அந்த தீவிற்கு நான் அதிகப்படியாக நான் நீச்சல் அடித்தாலே நான் சென்றுவிட முடியும். இவர்களுடைய பேச்சை கேட்டு 8 மணி நேரம் நான் பயணம் செய்து அது மேலும் பெரிய புயலை ஏற்படுத்தினால் என்னுடைய வாழ்க்கை ஆபத்து சந்திக்க நேரிடும். ஆகவே ஒரு ஆர்வத்தோடு இதில் நான் செயல்பட போகிறேன் என்று சொல்லி தன்னுடைய தலைக்கு மேலாக அந்த புகைப்பட கருவியை, அந்த கேமராவை பொருத்தி கொண்டு அவர் கடலில் குதித்தார். எல்லா மாலுமிகளும் அழைத்தார்கள், நீங்கள் இங்கே வாருங்கள், இங்கே வந்து இதில் ஏறிக்கொள்ளுங்கள், நாம் போகலாம், தப்பிக்கலாம் என்று சொன்ன பொழுது இவர் மாத்திரம், எனக்கு நீச்சல் தெரியும், 4 மணி நேரத்திற்குள்ளாக நான் வேறொரு தீவை அடைந்து விடுவேன், அங்கே நான் தப்பித்து கொள்ள முடியும் என்று சொல்லி இவர்களுடைய பேச்சை நிராகரித்து அவர் நீச்சல் அடிக்க ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, நடந்த நிகழ்வு என்ன என்றால், அடுத்த நாள் காலையிலே இந்த கப்பலில் இருந்த எல்லாரும் காப்பாற்றப்பட்டார்கள். இந்த ஒரு நபர் அவர் மரித்து போனார். அவர் செத்து ஒரு தீவினுடைய கரையிலே அவருடைய உடலானது ஒதுங்கிற்று என்ற ஒரு செய்தி வந்தடைந்தது. பிரியமானவர்களே, பல நேரங்களில் நாம் இப்படி நினைத்து கொள்கிறோம், நம்முடைய வாழ்க்கையினுடைய காரியங்களுக்கு நாம் முயற்சி செய்தால்தான் தப்பிக்க முடியும், என்னுடைய வாழ்க்கையை நான் தான் பார்த்து கொள்ள வேண்டும், என்னுடைய வாழ்க்கைக்கான எல்லா விதமான தேவைகளையும் என்னால் தான் பூர்த்தி செய்ய முடியும், எனக்கு தேவனோ இறைவனோ யாரும் எனக்கு தேவையில்லை, இந்த இறைவனை கற்பிப்பவர்களும் இந்த இறைவனுடைய கோட்பாடுகளை போதிக்கக்கூடிய மனிதர்களும் முட்டாள்களாக காணப்படுகிறார்கள் என்று அநேகர் நினைக்கக்கூடும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய சுய பலத்தினால்
நாம் கடந்துவிட முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தில் இப்படியான ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி. நாம் நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய கையிலிருந்து மிகப்பெரிய தண்டனையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நாம் பாவம் செய்தவர்களாக இருக்கிறோம், நாம் தவறு இழைத்தவர்களாக இருக்கிறோம். தேவனுக்கு விரோதமான எல்லா விதமான செய்கையையும் தைரியத்தோடு செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றுவதற்கு நம்மால் கூடாது. மகா பரிசுத்தமாகிய தேவன் இந்த பூமியிலே வந்து மனிதனுடைய ஒவ்வொரு பாவத்திற்காக அவர் இரத்தம் சிந்தினால் ஒழிய அந்த பாவங்கள் மன்னிக்கப்படாது என்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே மனுஷனாக வந்து அவர் கல்வாரி சிலுவிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தி நமக்காக வேண்டி அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். எனக்கு அன்பான பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களோ, நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களோ, நீங்கள் நடக்கக்கூடிய பாத யாத்திரைகளோ, நீங்கள் செய்யக்கூடிய பொருத்தனைகளோ, நீங்கள் போடக்கூடிய காணிக்கைகளோ உங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்ற முடியாது. உங்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, எந்த மனிதனுடைய வாழ்க்கையும் அது காப்பாற்றக்கூடாததாக காணப்படுகிறது. தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய நாமத்திலே யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறார்களோ, இயேசுவே என்னுடைய பாவத்துக்காக நீர் சிலுவிலே சிந்தினீர், என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று யார் அவரிடத்தில் அறிக்கையிட்டு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். இந்த கதையிலே நாம் கேட்டது போல இந்த பிரயாணி தன்னுடைய வாழ்க்கையை அந்த மாலுமியுடைய கைகளிலே அவன் நம்பி ஒப்பு கொடுத்திருந்தால் அவன் காப்பாற்றப்பட்டிருப்பான். அவன் தன்னுடைய முயற்சியிலே அவன் ஈடுபட ஆரம்பித்தான். ஆனால் புயலில் அவனால் தன்னை காப்பாற்றி கொள்ள முடியவில்லை, மாறாக மரித்து போனான். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்ற முடியாது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இழந்து போகாமல் இயேசு கிறிஸ்துவுடைய கைகளில் நீங்கள் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு பாதுகாப்புள்ள ஒரு இறைவனுடைய கையில் நீங்கள் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே நீங்கள் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர்தான் ஒவ்வொரு மனிதனுக்காக கல்வாரி சிலுவிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த கர்த்தராக, ஆண்டவராக அவர் காணப்படுகிறார். அவருடைய கையிலே உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். உங்களுடைய முயற்சியிலே நீங்கள் செய்யக்கூடியதெல்லாம் வீணாக இருக்கும். அதை தவிர்த்து விட்டு இயேசு கிறிஸ்துவிடத்திலே உங்களுடைய வாழ்க்கையை கொடுத்து இந்த மன்னிப்பின் வாழ்க்கையின் மூலமாக இந்த அழிவில்லாத நித்திய ஜீவ வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து தாமே உங்களை அன்போடு அழைக்கிறார். இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னை யாற்றினார், பாவத்தை நீக்கியே என்னையும் ரட்சித்தார். அஞ்சிடேனே நான், இயேசு என்னுடன், கலங்கிடேனே இயேசு எந்தலன். ஏற்றுக்கொள்ளுமே இந்த இயேசுவே, எந்த நாவால் என்றும் பாடும் உந்தன் துதியை. இரவும் பகலும் பாடி போற்றுவேன், எனக்கு
எனக்காய் ஜீவன் தந்த எந்த நாதன் இயேசுவை பாடி போற்றுவேன், ஆடி மகிழுவேன். பாடி போற்றுவேன், ஆடி மகிழுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளை என்றும் நினைத்தே ஏற்றுக்கொள்ளுமே எந்த இயேசுவே. எந்த நாவல் என்றும் பாடும் உந்தன் துதியை, எந்த நாவல் என்றும் பாடும் உந்தன் துதியை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் இன்னும் உயிரோடு இருப்பதற்கு காரணம் என்ன? ஒரு மாறுபட்ட கேள்வி உங்களிடத்தில் கேட்டேன் இல்லையா? அன்பான சகோதர சகோதரிகளே, வேதம் இவ்விதமாக கூறுகிறது, ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாக இருக்கும் என்று கூறுகிறது. அன்பான சகோதர சகோதரியே, நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது ஒரு சாதாரணமான நிகழ்ச்சி என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். நீங்கள் சுவாசிக்கிறீர்கள், உங்கள் இருதயம் இன்னும் துடிக்கிறது, இன்னும் நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள். ஏனென்று தெரியுமா? நீங்கள் நல்லவர்கள் என்பதற்காக அல்ல, நீங்கள் பாவமற்றவர் என்பதற்காக அல்ல. இது தேவனுடைய பொறுமை என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிமிடமும் உயிரோடு இருப்பது நம்முடைய ஆண்டவருடைய பெரிய கிருபை என்று நாம் உணர்ந்திருக்க வேண்டும். யோனத்தான் எட்வர்ட் என்பவர் ஒரு சுருக்கமான ஆனால் அதிர்ச்சியூட்டும் ஒரு உண்மையை சொல்கின்றார். பாவிகள் இப்பொழுதே நரகத்தில் இல்லாததற்கு காரணம் தேவன் இன்னும் அவர்களை பொறுமையுடன் தாங்கிக் கொண்டிருக்கின்றார். நன்றாக கவனியுங்கள். பாவிகள் இன்று நரகத்திலே இல்லாமல் இருப்பதற்கு காரணம் தேவனுடைய பொறுமை. இன்று நாம் உயிரோடு இருப்பதற்கு காரணம் தேவனுடைய கிருபை. இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நண்பர்களே, மனிதன் நினைப்பது ஒன்றாக இருக்கிறது, ஆனால் தேவன் பார்ப்பது வேறொன்றாக இருக்கிறது. பலர் நினைக்கின்றார்கள், நான் யாரையும் கொலை செய்யவில்லை, நான் திருடவில்லை, நான் நல்ல மனிதன். ஆனால் வேதம் என்ன கூறுகிறது? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இருக்கிறார் என்று கூறுகிறது. உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் இந்த வேதமானது பாவிகள் என்று கூறுகிறது. நான் சொல்லவில்லை, நீங்கள் அதை அறிந்திருக்க வேண்டும். நான் ஏதோ உங்களை அழைத்து பாவிகளே என்று கூறுகிறேன் என்று நினைத்து விடாதீர்கள். வேதம் பாவம் செய்யக்கூடிய ஒவ்வொருவர்களையும் பார்த்து பாவிகள் என்று கூறுகிறது. தேவன் நம்முடைய செயல்களை மட்டும் பார்க்கவில்லை, நம்முடைய எண்ணங்கள், இருதயம், மறைவான வாழ்க்கை, பேசும் வார்த்தை, நம் நோக்கங்கள், இவை அனைத்தையும் அவர் பார்க்கின்றார். ஒரு நீதிமன்றத்திலே ஒரு குற்றவாளி நான் பல நல்ல காரியங்களை செய்திருக்கிறேன் என்று நீதிபதியோடு கூறினால் அவர் என்ன சொல்வார்? நீர் செய்த நல்ல காரியங்களுக்காக உம்மை விசாரிக்கவில்லை, நீர் செய்த ஒரு குற்றத்திற்காகவே நீர் விசாரிக்கப்படுகிறீர் என்று கூறுவார் அல்லவா? அதே போலத்தான் இந்த உலகத்திலே தன்னுடைய கரத்தை உயர்த்தி தேவனுக்கு விரோதமாக நான் எந்த விதமான பாவமும் செய்யவில்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. அன்பான சகோதர சகோதரிகளே, அநேகர் நினைக்கிறார்கள், அநேக பிரசங்கங்களில் நீங்கள் கேள்வி கேட்டிருப்பீர்கள், தேவன் அன்பாக இருக்கிறார் என்று. உண்மைதான், தேவன் அன்பாக இருக்கிறார். ஆனால் அதே சமயத்திலே தேவனுடைய கோபமும் உண்மை உள்ளது என்பதை அறிந்துவிடக்கூடாது. அன்பான தேவன் தான் கோபமாகவும் இருக்கின்றார். பாருங்கள், வேதம் என்ன கூறுகிறது என்று கேளுங்கள். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவன் கோபமாக இருக்கின்றார், மனுக்குலத்தின் மேல் கோபமாக இருக்கின்றார். பாவம் செய்யக்கூடிய மனுக்குலத்தின் மேல் அவர் கோபமாக இருக்கின்றார். தேவன் பாவத்தை வெறுக்கிறார், பாவியையும் அவர் வெறுக்கிறார். ஆனால் பாவியை அவர் அழிக்க விரும்பவில்லை. ஆனால் பாவத்தை தேவன் ஒருபோதும் நியாயப்படுத்த மாட்டார். அந்த யோனத்தான் எட்வர்ட்ஸ் இன்னும் சொல்வதை கேளுங்கள். தீமையுள்ள மனிதரை நரகத்திலிருந்து தடுத்து நிறுத்துவது தேவனுடைய சித்தம் மட்டுமே. மனிதன் நரகத்திற்கு செல்லுவதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒன்று உண்டு என்றால் அது தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம் என்பது மட்டுமே. அதை நினைத்து பாருங்கள். உங்கள் உடல்நலம் அல்ல, உங்கள் செல்வம் அல்ல, உங்கள் கல்வி அல்ல, உங்கள் மதம் அல்ல, தேவனுடைய பொறுமை மட்டுமே உங்களை நரகத்திற்கு எடுத்து செல்லாமல் இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, மரணம் மிக மிக அருகில் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இன்று உயிரோடு இருப்பவர் நாளை இருப்பார் என்று சொல்ல முடியாது. வேதம் சொல்வதை கேளுங்கள். நாளைக்கு நடப்பது என்ன என்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகின்ற புகையை போல் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும் பொழுது அது புகையை போல் இருக்கிறது.
புகை ஏதோ ஒரு வண்ணத்தில் இருப்பதை போல தோன்றுகிறது, ஆனால் புகை மறைந்து விடுகிறது. எத்தனை பேர் காலையிலே வீட்டை விட்டு சென்றார்கள், மாலையில் திரும்பவில்லை. எத்தனை பேர் நாளை மனம் திரும்புவேன் என்று சொன்னார்கள், நினைத்தார்கள், ஆனால் அவர்கள் மறைத்து போய்விட்டார்கள். அன்பான நண்பர்களே, என்னுடைய சொந்த சகோதரன் கடந்த வருடத்தின் இறுதியிலே அவன் பஸ்ஸிலே வந்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய இதய துடிப்பு நின்று அவன் மரித்து போனான். அவன் எத்தனையோ திட்டத்தோடு அவன் சென்றான். என்னுடைய தாயை அவன் பார்க்க வேண்டும், அதற்காக உங்களை பார்க்க வருவேன் அம்மா என்று சொல்லி சென்றான். ஆனால் அவன் வரவில்லை. இது என்னுடைய தம்பிக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் சம்பவிக்க வேண்டிய ஒன்று, எனக்கும் சம்பவிக்க வேண்டிய ஒன்று. என்னை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கும், பேசிக்கொண்டிருக்கின்ற எனக்கும் மரணம் என்பது சம்பவிக்கும். இதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். மரணம் எவ்வளவு உண்மையானதோ அந்த அளவிற்கு நரகமும் உண்மையானது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது பரலோகத்தை பற்றி கூறியிருக்கிறார், தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி கூறியிருக்கிறார். ஆனால் அவர் பரலோகத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் பற்றி கூறியதை விட நரகத்தை பற்றி அதிகமாக அவர் கூறியிருக்கின்றார். மார்க் எழுதின நற்செய்தி நூலிலே அவர் விதமாக கூறுகிறார், உன் கை உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கை உடையவனாய் அவியாத அக்கினி உள்ள நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அவியாத அக்கினி, அந்த அவியாத அக்கினியிலே நீ பிரவேசிப்பாய். நீ பாவியாக இருந்து தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருந்தால் நரகத்திற்கு செல்வாய் என்று வேதம் கூறுகிறது. இது ஏதோ உங்களை பயமுறுத்துவதற்காக சொல்வதல்ல, இதைத்தான் வேதம் கூறுகிறது. இதுதான் உண்மை. இன்னொரு பகுதியை பாருங்கள். அங்கே ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு பெரிய பணக்காரனை பற்றியும் ஒரு ஏழையை பற்றியும் வேதம் கூறுகிறது. அந்த பணக்காரன் ஐஸ்வர்யவான் அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவன் பாதாளத்திற்கு செல்கிறான். அங்கே நடக்கக்கூடிய காரியம் என்ன? பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். லாசரு தன்னுடைய வீட்டிற்கு அருகே உட்கார்ந்து கொண்டு இந்த ஐஸ்வர்யவான் தரக்கூடிய உணவை அருந்தி கொண்டிருந்தவன். ஆனால் அவன் அந்த ஆபிரகாமின் மடியிலே தேற்றப்பட்டதை அங்கே காண்கிறான் இந்த ஐஸ்வர்யவான். அப்பொழுது அவன் சொல்கிறான், தகப்பனாகி ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியில் தண்ணீரை தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டு இப்படிப்பட்ட வேதனை உள்ள வார்த்தைகளை கூறினான். ஒரு சொட்டு தண்ணீருக்காக அவன் வேதனைப்படுகிறான். நரகத்திலே இந்த அக்கினி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேன் என்று சொன்னான். பாருங்கள், அப்பொழுது அந்த ஆபிரகாம் சொல்லுகிற காரியத்தை கேளுங்கள். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியில் தண்ணீரை தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இங்கே அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று அவன் கூறுகிறான். ஐஸ்வர்யவான் வேதனைப்பட்டான். நரகம் என்பது தேவனை நிராகரித்த மனிதனின் இறுதி நிலை. அங்கு 2வது வாய்ப்பில்லை. மனம் திரும்புவதற்கு வாய்ப்பில்லை, கால அவகாசம் இல்லை. மனம் திரும்புவதற்கும் நீங்கள் மீட்கப்படுவதற்கும் உள்ள ஒரே நேரம் இதுதான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரே நேரம் இதுதான். நண்பர்களே, நீங்கள் இந்த விதமான நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? இப்படிப்பட்ட கொடூரமான ஒரு இடத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து தூரமாக இருக்கக்கூடிய இந்த நரகத்தை விட்டு நீங்கள் நீங்கி இருக்க வேண்டுமா? உற்றார் உறவினர் சகோதரர் யாரும் இல்லாத அந்த இடத்தை விட்டு, இருள் சூழ்ந்த அந்த இடத்தை விட்டு நீங்கள் விலகி இருக்க வேண்டுமா? அதற்கு நம்பிக்கை இருக்கிறது. இப்பொழுது வரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த செய்தி உங்களை பயமூட்டுகிற செய்தியாக இருக்கலாம். ஆனால் நற்செய்தி, சுவிசேஷம் என்பது இங்கேதான் தொடங்குகிறது. தேவன் கோபம் கொள்ளுகிறவர் மட்டுமல்ல, தேவன் அன்பு செலுத்துகிற தேவனும் தான். கேளுங்கள், வேதம் சொல்லக்கூடிய மற்றொரு வசனத்தை கேளுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, நன்றாக கவனிங்கள், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் கோபமாய் இருந்தார் என்று முதலாவதாக வாசித்தோம்.
தேவனுடைய கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று வாசித்தோம். அப்படிப்பட்ட வெளிப்படுத்தப்பட்ட அந்த கோபத்தை உடைய அதே தேவன் இப்பொழுது அன்பாக இருக்கிறார். தேவன் அன்பாக இருக்கிறார் என்பது எப்படி வெளிப்படுகிறது? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நாம் விசுவாசிக்கும் பொழுது, தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய மேல் தேவனுடைய கோபம் சொரிந்த பொழுது, தேவன் இயேசுவை தந்தருளி இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்த பொழுது தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது. தேவனுடைய கோபம் நம்மேல் விழ வேண்டியதாக இருந்தது. ஆனால் அது கல்வாரியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே, சிலுவையின் மேலே விழுந்தது. நாம் அனுபவிக்க வேண்டிய அந்த தண்டனையை இயேசு அனுபவித்தார். நாம் அடைய வேண்டிய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நாம் பெற வேண்டிய அந்த தீர்ப்பை அவரை ஏற்றுக்கொண்டார். இதுதான் நற்செய்தி, இதுதான் சுவிசேஷம். நீங்கள் நரகத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. அந்த நரகத்திலிருந்து நீங்கள் மீட்கப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் மீட்கப்படுகிறீர்கள். இதற்காக நீங்கள் வேறொரு நாள் என்று காத்திருக்க வேண்டிய நேரமில்லை, நாளை என்று நினைக்க வேண்டிய அவசியமில்லை. இன்றே ரட்சிப்பின் நாள், இப்பொழுதே ரட்சிப்பின் நாள். நாளை அல்ல, அடுத்த வாரம் அல்ல, முதுமையில் அல்ல, இப்பொழுதே, இன்று, இந்த நிமிடமே நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கான, மீட்கப்படுவதற்கான ஒரு சந்தர்ப்பம். அன்பான நண்பரே, உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் பல தவறுகள் செய்திருக்கலாம், பல வருடங்களாக கடவுளை விட்டு தூரமாக வாழ்ந்திருக்கலாம், கொடூரமான பாவ உளையிலே நீங்கள் சிக்கியிருந்திருக்கலாம், பாவத்தின் பாரம் உங்களை அழுத்தி இருக்கலாம். ஆனால் இன்று இயேசு உங்களை அழைக்கிறார். என்னிடத்திலே வா என்று அவர் அழைக்கிறார். எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்க யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உங்களை சுத்திகரிக்க வல்லதாக இருக்கிறது. இன்று உங்களுடைய வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்படைங்கள். உங்கள் பாவங்களை ஒத்துக்கொள்ளுங்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரை நீங்கள் நம்புங்கள். அவர் உங்களை நிராகரிக்க மாட்டார். அவர் உங்களை ரட்சிப்பார். அன்பான சகோதர சகோதரிகளே, நான் கேட்டுக்கொண்டிருந்த இந்த செய்தியை நீங்கள் நம்பினால், விசுவாசித்தால், இந்த ஒரு மன்றாட்டு ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்கலாம். நீங்கள் இப்படியாக ஆண்டவரிடத்திலே நீங்கள் விண்ணப்பிக்கலாம். கர்த்தராகிய இயேசுவே, நான் ஒரு பாவி என்பதை ஒப்புக்கொள்கிறேன். என் பாவங்களுக்காக சிலுவையில் மரித்ததற்காக நன்றி. என் பாவங்களை மன்னியும். என் இருதயத்திற்குள் வாருங்கள். என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன். இன்று முதல் உம்மை பின்பற்ற விரும்புகிறேன். எனக்கு புதிய வாழ்க்கையை தாரும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என்று நீங்கள் கூறுவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை மன்னிப்பதற்கு அவர் தயாராக இருக்கின்றார். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று உண்மையாய் மனம் திரும்பி இந்த ஜெபத்தை நீங்கள் செய்திருந்தால் தேவனுடைய வார்த்தை கூறுகிறதை கேளுங்கள். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தால் ஒரு வேதாகமத்தை வாசிக்க தொடங்குங்கள், ஜெபியுங்கள். மற்ற வேதாகத்தை விசுவாசிக்கும் மற்ற மக்களோடு சேர்ந்து உங்களுடைய விசுவாச பயணத்தை தொடங்குங்கள். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே.